ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போங்க. தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், 2 பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. முட்டை வந்து கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உப்பு போட்டதுனால வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 6 முட்டை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த முட்டையை இதில் ஊற்றிடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காய் கொஞ்சம் இதுக்கு நல்லா டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இல்லை வந்து முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு முட்டை வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு இன்னும் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி தேங்காயை கொஞ்சம் நல்லா திருவி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்குங்க. அரை மூடி போடணும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து உங்களுக்கு காமிச்சேன் தேங்காயை. நீங்கள் வந்து அரை மூடி போடலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 6 வந்து முட்டை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரை மூடி தேங்காயை திருவி போட்டோம்னா நம்ம வந்து 10 பேர் சாப்பிட்லாங்க இந்த பொரியலை. நம்ம பச்சை மிளகாய் வந்து இந்த முட்டையில் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அல்சர் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் சாப்பிடும் போது 1-2 வாயில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து வயிறு ரொம்ப எரிகிற மாதிரியும் வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனை இருக்காதுங்க. அதனால நமக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டியும் நமக்கு வந்து முட்டை பொரியலோட அளவும் வந்து நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும். அதுக்காக நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், பெப்பர் வந்து தூள் பண்ணி அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை பொரியல் ரெடி. பாருங்கள், இதே மாதிரி முட்டை பொரியல் நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா கிடைக்குங்க. இதே மாதிரி முட்டை பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.